ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் ஃபிஷ் கறி பார்க்க போகிறோங்க. இதில் பவா ஃபிஷ் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் மல்லி 2 ஸ்பூன், ஜீரகம் மிளகு 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ஒரு காமுடி தேங்காயும் சேர்த்து இதோட சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் கடுகு, வெந்தயம் 2 சேர்த்து போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதோட சேர்த்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்சிருக்க 2 தக்காளி பேஸ்ட்டை தனியாக அரைச்சி வச்சுட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம தனியாக அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு புளித்தண்ணி கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்ததும் மீனை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம ரெகுலராக பண்ணுற ஃபிஷ் கறியை விட இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபிஷ் கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுமே இந்த டேஸ்ட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஸோ ஃபிஷ் கறி வச்சதுமே சைடில் தோசை மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ தோசை சுட ஆரம்பித்தாச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னர் என்னென்னா தோசை வித் ஃபிஷ் கறி. ஸோ எம்மியாக இருக்குங்க. தோசைக்கு கேட்கவே வேணாம், ஃபிஷ் கறி எம்மியாக இருக்கும். அது இந்த ஸ்டைலில் செட்டிநாடு ஃபிஷ் கறி பண்ணிங்கன்னா தோசைக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.